இருள் அது பயங்கரமான ஒன்று. இருள் அது சாத்தானுடைய இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவனோ ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவர் ஒளியின் தேவன், ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன். இருளுக்கும் ஒளிக்கும் ஒருபோதும் சம்பந்தம் இல்லை, ஒன்று சேரவே சேராது. ஆனால் இருளில் வாழ்கிற ஜனங்கள் எப்பொழுதும் தீயவைகளை செய்கிறவர்கள், தீய காரியங்களை செய்கிறவர்கள் மாத்திரமே தான் இப்பேற்பட்ட இருளை விரும்புவார்கள். பிசாசானவனுடைய ஆட்கள், சத்ருவை, சாத்தானை நேசிக்கிறவர்கள் தான் ஆமென் திருடர்கள், கொலைக்காரர்கள், வழிப்பறிக்காரர்கள், பிறருடைய ஆமென் காரியங்களிலே தலையிட்டு அவர்களை அழிக்க நினைக்கிறவர்கள், குடும்பங்களை கெடுக்க நினைக்கிறவர்கள் இருளிலே உட்கார்ந்து திட்டமிட்டுக் கொண்டிருப்பார்கள். ஆமென். அவர்களுக்கு ஒளிக்கும் சம்பந்தமே இருக்காது. அவர்கள் ஒருபோதும் ஒளியை விரும்பாதவர்கள். ஒருவேளை தெருக்களிலே விளக்குகள் எரிந்து கொண்டிருக்குமானால் அவைகளை உடைத்துவிட்டு அந்த தெருவில் இருக்கிற வீடுகளை கண்ணமிட்டு அந்த வீடுகளில் இருக்கிற பொருட்களை கொள்ளையிடுவதற்கு திட்டமிடுகிறதான ஒரு கூட்டம். பார்த்தீர்களா பிரியமான பிள்ளைகளை? கொள்ளையர்களும் கொலைக்காரர்களும் ஆமென் மற்றும் தீய காரியங்களை செய்கிறவர்கள் மாத்திரமே இருளை விரும்புவார்கள்.